ஐயப்ப பக்தர்களுக்கு எதிராக வந்து இசைவாணின்றவங்க வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதாவது இந்து மதத்து புண்படிபடி ஆ. அவங்களுக்கு எதிராக நிறையா வந்து புகார் கொடுத்துருக்காங்க. எல்லா காவல் நிலையத்திலையும் கமிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்க கேள்வியிலே பதில் இருக்கே. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் நடக்கல அப்படின்னு பத்திரிகைக்காரர்களான நீங்களே கேட்குறீங்க. பப்ளிக்கும் அதுதான் கேட்குறாங்க. உங்கள் கேள்வியிலேயே பதில் அடங்கியிருக்கே. அரசாங்கத்தில் எல்லாருக்கும் நடவடிக்கை எடுக்க முடியலையோ என்னவோ. இல்லை, அது யாராவது உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கட்டும். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. நாங்கள்லாம் இந்துக்கள் தானே, முருகரை வழிபடுவங்க தான். அதே நேரத்தில் கொலை மிரட்டல் விடுவது, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் ஒரு பெண்ணை குறிவைத்து தாக்குவது, மோசமாக பிரச்சாரம் செய்வது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அவர்கள் தவிர்க்கவில்லை என்றால் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். ஏங்க, கஸ்தூரி ஒரு சாதியை பற்றியும் ஒரு சமூகத்தை பற்றியும் அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பேசினாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க சொல்கிறது வேற. யாரையும் தாக்கி பேசலை, குறை சொல்லி பேச நான் கேட்டாது. இப்போ முருகன் நிறைய பேர் வச்சுருக்காங்க, பரமசிவன் நிறைய பேர் வச்சுருக்காங்க, ஆஞ்சநேயா நிறைய பேர் வச்சுருக்காங்க. இந்த பேரை வச்சுங்கிறவங்களாம் யாரும் சிறையில் இல்லையா, குற்றம் செய்யலையா? அது அப்படி தான் பார்க்கணும். அதை ஏன் இறைவன் எடுத்து வந்து இதில் கனெக்ட் பண்ணோம்? நம்ம இறைவன் எல்லோருக்கும் பொதுவானது. யார் யாருக்கெல்லாம் இன்ன வழிபாடுதல் உரிமை இருக்கிறதோ அது நமக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. கொச்சைப்படுத்தி பேசுனாங்க, தகாத வார்த்தையில் பேசுனாங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம். இப்போது சொல்கிறேன், நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அதில் மாற்றுக்கு எடுத்து கிடையாது. கொலை மிரட்டல் விடுவது ஆர்எஸ்எஸ் எந்த விதத்தில் சரியாது? அதை ஏன் காவல்துறை வேடிக்கை பார்க்கணும்? நடவடிக்கை எடுக்கணும்ல. யார் கொலை மிரட்டல் விடுறாங்க? இது வரைக்கும் 1000 கால் வந்திருக்கான். வெளிநாடுகள்லேருந்து கொலை மிரட்டல். நானும் ஏதாவது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசினா கால்னு ஒரு கால் வரும், வெளிநாட்டிலேருந்து மிரட்டல் வரும். எங்களை பற்றி தெரியுமா, நாங்கள் மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டவங்க, நீ ஏமாத்துறன்னுவாங்க. அப்போ நாங்கள் தாங்கிக்கிறோம் பொது வாழ்க்கையில். ஒரு இளம் பெண் எப்படி தாங்கிவாங்க? எங்கள் தலைவர் ஈவிகே இளங்கோவன் அவர்கள் நன்கு தேறி வருகிறார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவருடைய உடல்நிலையில். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மருத்துவர்கள் இன்று காலையில் சொல்லியிருக்கிறார்கள். அவர் நலமுடன் வீடு திரும்பி வருவதற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அனைத்து தோழர்களும், தலைவர் பெருமக்களும், தொண்டர்களும் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் அவர் சாதாரண நிலைக்கு திரும்புவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் மருத்துவர்கள் அளித்து வருகிறார்கள். அது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்தாரா பார்க்கலையா தெரியல, உடனே பார்த்தாரா பார்க்கலையா ஒன்று அறிக்கை கொடுன்று கேட்குறவங்க இதை கேட்கணும். யாரெல்லாம் அறிக்கை கேட்குறாங்களோ அவங்க விழிஞம் துறைமுகம் இப்போ பண்ணுறாங்க. 5 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே திருநெல்வேலியில் இருக்கிற கல், கன்னியாகுமரியில் இருக்க கருங்கல் எல்லாம் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற புகாரும் வந்துட்டு இருக்கு. மாலை தமிழகம். எங்கள் தலைவர் ஈவிகே இளங்கோவன் அவர்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் குடும்பத்தாரை தொலைபேசியிலும் நேற்று எங்களையெல்லாம் அழைத்து கொண்டு போய் மருத்துவரிடம் ஆலோசனை செய்து அவருக்கு உரிய மருத்துவ ஏற்பாடுகளை செய்ததற்கு காங்கிரஸ் பேரியக்கம் மாண்பு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவமனையில் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார். காலையில் நாங்கள் எல்லாம் அவரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம். அவருடைய மருத்துவமும் சிறப்பான முறையில் அளிக்கப்படுகிறது. அவர் குணமடைந்து மிக விரைவில் மக்களுடைய பணியில் திரும்புவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.